ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான். இது இட்லி மாவு காலியாகிடுச்சு. அதனால் காலையிலே நான் அரிசிலாம் ஊற வச்சுருந்தேன். மாவு அரைக்கிற வேலையை முடிச்சுட்டேன் சீக்கிரமாகவே. நைட்டு இட்லி ஊற்றிக்கலான்ட்டு காலையிலே நான் லஞ்சு சாம்பார்லாம் பண்ணியிருந்தேன். ஆனால் அப்பா வரும்போது மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் சாம்பார் நைட்டு டின்னருக்கு இட்லிக்கு வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். மீன் லஞ்சுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் ரெடி பண்ணேன். பச்சை மிளகாய் தோட்டத்தில் நிறைய காய்ச்சிட்டு முதல்லே பறித்து ஊறுகாய் பண்ணியிருந்தேன். அது ஒரு 5 days தான் வந்தது. அதுக்குள்ளவே காலியாகிடுச்சு. மிளகாலாம் பழுக்கிற ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் விட்டால் எல்லாமே பழுத்துருன்ட்டு இன்றைக்கே ஊறுகாய் பண்ணிடலான்னு பறிச்சிட்டேன். இந்த ஊறுகாய் தயிர் சாதம் சாம்பாருக்கு மட்டும் இல்லை, பிரியாணிக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் ஊறுகாய் இருக்கிறப்ப நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரிலாம் தயிர் சாதத்துக்கு தேவையே படாது. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் வெந்தயம் 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதே பேன்ல நல்லா தாராளமா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வெடிக்க விட்டுடணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாயை போட்டு நல்லா அது அந்த கலர் மாறுற அளவுக்கு எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கணும். இதுல நம்ம தண்ணி சேர்க்க போறது கிடையாது. அதனால ஆயிலே நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் புளி தண்ணி சேர்க்கணும். புளி நல்லா திக்கா கரைச்சி எடுத்துக்கணும். மிளகாவோட காரத்தை பொறுத்து நம்ம புளியோட அளவு சேர்த்துக்கணும். காரம் கம்மியா இருந்தா கொஞ்சமா எடுத்துக்கலாம். கொஞ்சம் காரம் ஜாஸ்தியான மிளகாயா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக புளி சேர்த்து இந்த ஸ்டேஜில் உப்பு அரைச்சி வச்சிருக்க பவுடரை சேர்த்துட்டு இது நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பச்சை மிளகாய் ஊறுகாய் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.